வணக்கம்ப்பா. இந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு பயணம் போகிறவங்க, இப்போ காலையில் போயிட்டு ராத்திரி தான் போய் ஊர் சேர முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க, இல்லை ஒரு நாள் 2 நாள் 3 நாள் கூட ட்ரெயின் பயணம் இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் ஏதோ சாதம் கட்டிட்டு போவாங்க, வீட்டில் சப்பாத்தி செஞ்சுட்டு போவாங்க. ஏன்னா வெளி உணவு சாப்பிட்டா சேராதுன்னு சொல்லி அதை குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்கிறதுன்னு சொல்லி அப்படியே போக்குவரத்தில் இருக்க இட்லிகளை வெளியே விற்கக்கூடிய இட்லியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் நல்லது கிடையாது. அதுக்கு நான் ஒரு கோளாறு சொல்கிறேன். குழந்தைகளுக்குன்னு நம்ம உடனடியாக நம்மளே பயணத்திலே ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய உணவு எப்படி குழந்தைகளுக்கு தயாரிக்கணும்னா, அவல் இருக்கு இல்லையா, அவல் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதை வெறும் கடாயில் போட்டு நல்லா முறுமுறுன்னு ஆற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 20 கிராம் பொட்டுக்கடலை, அந்த பொட்டுக்கடலைன்னா உடச்சக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அதையும் எடுத்து அது கூட ஒரு ஒரு 5 பாதாம் பருப்பு, 5 முந்திரி பருப்பு, அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தையும் போட்டுக்கலாம். சீரகம் செரிமானத்தன்மை வறுக்கும் போது அதை லாஸ்ட்டாக போட்டு எடுக்கணும். சீரகம் கறி போயிடும். அதனால் லாஸ்ட்டாக போட்டு சும்மா எல்லாம் சூட்டில் வச்சு வறுத்து அதையும் சேர்த்து போட்டு வச்சுட்டு, ஏலக்காயை உரித்து ஒரு 2 ஏலக்காய் இல்லாட்டி 3 ஏலக்காயோட அரிசியை மட்டும் அதில் போட்டு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு வச்சுக்கணும். போட்டு நல்லா பவுடர் ஆக்கி வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கணும். இப்போ நம்ம பிரயாணத்துக்கு போகும்போது அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி கொண்டு போங்க. நல்லா சூடாக தண்ணி கொண்டு போங்க. அப்பப்போ குழந்தைகளுக்கு எப்போ நம்ம உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு போது இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதில் தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை தனியாக கூட நீங்கள் துடுப்பு வச்சுக்கலாம். இல்லை சிரமம் வந்தால் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது தேவையான அளவு குழந்தைக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அந்த சுடுதண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் ஊறி நல்லா புதுன்னு வந்துடும். நம்மளுக்கு வேணுங்கிற பதத்தில் ரொம்ப சின்ன குழந்தையா கொஞ்சம் ரொம்ப இலக்கமாக இருக்கணும். கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்தால் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே கலக்கலாம். இப்படி கலக்கி கொடுக்கலாம். ஏன்னா இந்த சப்பாத்தியோ புளியோதரமோ இந்த எலுமிச்சையோ தயிர் சோறோ ஏதோ குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம இப்படி வெளியே வாங்கி கொடுக்காம இப்படி கொடுத்து நம்ம சேஃபாக போயிட்டு வரலாம்ப்பா ஊர்களுக்கு. குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் நல்ல செரிமானமாகவும் நல்ல சக்திங்கிறதுக்கு பசியும் தாங்கும்.